என்கிட்ட 25 லட்சம் இருந்திருக்கும், அல்லது இவ்வளவு சொத்து இருந்திருக்கும், அல்லது இவ்வளவு சாமான் சட்டு வாங்கி போட்டுக்கணும். ஆனா தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால அது நடக்கல. பிகாஸ் என் வீட்டுக்காரர் இது பண்ணிவிட்டார். ஏயா வண்டி நிறுத்திட்ட? மணி என்ன 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. பைக் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார் சார். Okay. அது வந்து லாஸ் ஆகும் எங்களுக்கு. அது சொன்னல. இப்போ அவர் கரண்டா PhD பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணா ஒரு 3 lakhs ஆகுது. PhD பண்ணா ஒரு 5 lakhs ஆகுது. யூத்னா அப்படிதான் இருக்கும். யூத்னா அப்படிதான் இருக்கும். இல்ல PhD போட்டுட்டு நான் குரூப் 2 எக்ஸாம் படிக்க போறேன். நான் குரூப் 4 எக்ஸாம் எழுத போறேன். யார் மேல எல்லாம் டவுட் எல்லாரையும் போட வேண்டியதானே. குரூப் 4 நீ வந்து 10th குவாலிஃபிகேஷனே போதும். அப்புறம் எதுக்கு PhD க்கு இன்வெஸ்ட்மென்ட் தேவையில்லாதது இது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? செட்டில்னா ஒண்ணும் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு அபார்ட்மெண்ட் EMI போட்டு வாங்கணும். அதுதான் என்னோட செட்டில்மென்ட்.